தமிழ்நாடு அரசு தானே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தானே, அப்படித்தானே இருந்துச்சு. அதே அரசு போக்குவரத்து மாத்தணும். அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு. அதுல என்ன இருக்கு? அந்த 3 எழுத்து, அது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு? அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது? கேரள அரசா, கர்நாடக அரசா? நம்ம அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும், மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும். எங்க ஊர் ராமநாதத்துக்கு போகும்போது, ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு. எங்க நாங்க இங்கிலாந்துக்குள்ள போறோமா? சரி, யதார்த்தமா தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே போய் அதை அணைப்பதும், அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும், அதுலதான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும், அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா? அது தேசத்துறவு குற்றமா? முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க, இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க, இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம். எதுதான் அரசியல்? லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல, ஈழத்துல, அதை பேசக்கூடாது, அது அரசியல். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், அது அரசியல். அவன் கைது பண்ணப்படுவான், படகு பறிக்கப்படும், அதை பேசினா அரசியல். அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டியிருக்கீங்களா, அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க. எது அரசியல்? இந்த 1000 ரூபாயும் அரிசியும் பருப்புமா? குடிசை எரிஞ்சிருச்சு, வீடு எரிஞ்சிருச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் பேசுனா என்னது? அது உதவி, அது சேவை. அதை செய்ய வந்த பொண்ணை எதுக்கு அது கீழே விழுத்து வாய்த்துல மிதிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய கொடுமை. கூட்டணி தர்மம் அதுல என்னடா? அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது. கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா? கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது? உண்மையிலே அண்ணன் செல்வ பெருந்தரைக்கு மனச்சான்றோடு அது பேசுறாரா? ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறதுல, வேற என்னது? கொடுமை. இதே தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வச்சு அப்படி பேசவில்ல. கட்டாய கல்விக் கொள்கை, இலவச கல்வி மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. நிதி ஒதுக்காதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க அதுக்கு தான் போனீங்க. இருங்க, இப்போ போனீங்களா கேட்டு கையை பிடிச்சி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க, துண்டை மேலே போட்டு பிடிப்பாங்க. அதுதானே பேசியிருந்தீங்க. அப்போ இந்த நிதியை பற்றி பேசாம எதுக்கு பண்ணீங்க? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர், அதை இங்கே மறுபடியும் போயிட்டே இருக்கிறீங்க.